லாட்டரி கெஸ்ஸிங் காருண்யா ப்ளஸ்க்குரிய ஒரு லாட்டரி 07/3/2024 ஒரு காருண்யா ப்ளஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்குங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே 50/50 லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 861 ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட். அப்படியே பவர்லேயே வின்னிங்கை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். 50/50 டுடே நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங்க. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் ஏபி வின்னிங், ஆல் போர்டில் 86 வின்னிங், ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவல் கேமிங்கில் 61 பிசி வின்னிங். ஒரு சூப்பரான தரமான ஒரு கேமிங்னா அது இன்னைக்கு தாங்க. நம்ம போன பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் அடித்தது, அப்புறம் பிப்ரவரி எண்டிங்கில் வின்னிங் கொடுத்தோம், 3 டிஜிட் வின்னிங். அடுத்து இப்போ மார்ச் 6 வின்னிங் கொடுத்துருக்கோம். அதாவது 3 டிஜிட் வின்னிங், ஒரு சூப்பரான மாசான ஒரு வின்னிங் தாங்க. 861 அப்படி பவரில் அடிச்சிட்டான். பவரில் ஒரு தரமான ஒரு வின்னிங் தாங்க. அதாவது எப்படின்னா 785க்கு பவர் எடுத்துருந்தோம், 861 அப்படி இறங்குச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு பவர், ஒரு ஃப்ளிப்பு, ஒரு எதிர்பார்த்த நம்பர் அப்படி தூக்கி வச்சுருக்கான். ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு, ஒரு மாசான ஒரு ரிசல்ட்னா இதுதாங்க 3 டிஜிட். இந்த மாதம் அடுத்து நிறைய ஒரு 3 டிஜிட் வின்னிங் அடிக்கிறதுக்கான கொஞ்சம் ஒர்க்கை கொஞ்சம் ஓவராக பார்ப்போம் வாங்க. இப்போ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8, பி போர்டு பார்த்தீங்கன்னா 6, சி போர்டு பார்த்தீங்கன்னா 1. 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும்தாங்க நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆகிருக்கு. மற்றபடி பி போர்டு வந்திருக்கு, சி போர்டு உள்ளே வந்திருக்கு. அதாவது பிசி 61 ரெண்டுமே உள்ள ஒரு தரமான என்ட்ரியை கொடுத்துருக்கு. இப்போ அடுத்து போர்டு ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏபியில் 86 வந்துருக்கு. இது ஒரு சூப்பரான உள்ள ஒரு தரமான ஒரு கிளிக்கு. நம்மளுக்கு அதுபோக ஒரு சின்ன சேஞ்சஸ், நம்ம ஆல் போர்டில் ஏபிசி ஆலில் நம்ம கொடுத்துருந்தது 862 கொடுத்துருந்தோம். இதில் 1 மட்டும் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஒரு 3 டிஜிட், அது ஆல் போர்ட்லேயும் ஒரு 3 டிஜிட் வின்னிங். இதில் 2 ஏறிடுச்சு. ஆல் போர்டில் 8 பாஸு 6 பாஸு, இது மட்டும்தான் உள்ள ராங் என்ட்ரி கொடுத்துருச்சு 2. ஓகேங்க, நம்ம டுடே ஒரு 50/50 லாட்டரிக்குரிய ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் எடுத்துருக்கோன்றதை நம்புகிறோம். இப்போ வாங்க டுடே காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏ போர்டு என்ன வச்சுருக்கான்னா, ஏ போர்டு 8 வச்சு முடிச்சிருக்கான். அதாவது 50/50 லாட்டரியை பொறுத்தளவு ஏ போர்டு 8 வச்சு முடிச்சிருக்கான். அந்த ஏ போர்டு 8 உள்ளே வந்துச்சுனாலே மறுபடியும் இறங்குற ஒரு நம்பர் 8 தாங்க. அதாவது மறுபடியும் இறங்குறதுக்கான ஒரு நம்பர் 8. ஏன்னா அதிக வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் தான் 8. 8க்கு அடுத்தாப்புல என்ன இறங்குன்னு பார்த்தீங்கன்னா 9. 8க்கு 8 இறங்க அதிக வாய்ப்பு இருக்கு. 8க்கு அடுத்தாப்புல என்ன இறங்குன்னா 9 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து 8 வச்சு ஒரு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா 5ங்க. இன்னைக்கு ஒரு பக்காவான ஒரு கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏ போர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8 அல்லது 9 அல்லது 5. இதுதாங்க 8, 9, 5. இதுதான் உள்ளே இறங்க வேண்டிய, நாளைக்கு இறங்கி நின்று பேச வேண்டிய ஒரு நம்பர்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் இதுதாங்க 895. இதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட்டோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் 3 டிஜிட் கெஸ்ஸிங் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிஏசிபிசி கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் போர்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதமாவது யாருக்காவது ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக பண்ணலாம். ஏ போர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8 அல்லது 9 அல்லது 5. இதுதான் நண்பர்களே. இப்போ வாங்க அடுத்து நம்ம பி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். பி போர்டு 6 வச்சு முடிச்சிருக்கான். பி போர்டு 6 வச்சு முடிச்சிருந்தா அடுத்து என்ன நம்பர் இறங்கும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா
ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பரு ஒன்று தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பரே ஒன்று தாங்க. அடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர், அதுக்கடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்னன்றத மறக்காமல் பார்த்துருவோம் வாங்க. இப்போ அடுத்து சான்ஸ் உள்ள ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தாங்க. அதாவது பி 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பியில் 1 இல்லைன்னா 0. 0க்கு அடுத்தாப்புல என்ன வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. இது என்னோட கணிப்புகள் மட்டும்தாங்க. உங்களோட கணிப்புகளை நீங்கள் சொல்லுங்கள். எனி சேஞ்சஸ்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லிடுவோம். டுடே 3 டிஜிட் வின்னிங் அடித்த மாதிரி நாளைக்கும் ஒரு 3 டிஜிட் வின்னிங்க்கு தாங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. இது ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணுறோம். இதில் உங்கள்கிட்ட ஈஸியாக சொல்கிறது நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காக தான் சொல்கிறோம். ஆக்சுவலி உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்காண்டி ஒரு பவர், ஒரு ஃப்ளிப்பு, ஒரு இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், அவ்வளோதாங்க. 3யுமே நம்ம எடுத்து சும்மா தரமாக கொடுத்துருவோம். அதுலேருந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சும்மா சூப்பராக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டு. சீபோர்டை பொறுத்தளவு 1 வச்சு முடிச்சிருக்கான். இந்த 1 வச்சு முடிச்சிருக்கான் அதுதான் கொஞ்சம் டேஞ்சர். அதை மட்டும் தான் பார்த்து கிளியராக தரமாக எடுக்கணும். இந்த 1 வச்சு அவன் முடிச்சிருந்தாலே கொஞ்சம் சேஃப் ஜோனு கிடையாது. அது 1 வச்சு முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஏற வேண்டிய ஒரு நம்பர் 8 தாங்க. அதாவது சீபோர்ட் 1 வச்சு முடிச்சிருக்கனால ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8. ஓரளவுக்கு நம்ம சேட்ல இருந்தும் கணிப்புகளும் ஓரளவுக்கு சேமாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 அதுக்கு அடுத்தாப்புல என்ன வர வேண்டிய வாய்ப்பு இருக்குன்றத நானும் சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 5ங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா அது 9 தான். அதாவது சீபோர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய வாய்ப்புள்ள அதிகமாக வரக்கூடிய ஒரு நம்பர்னா 859. இதை நோட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் கமெண்டில் போடுங்க. யார் யார் எப்படி எப்படி 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களது கமெண்ட் பாக்ஸை நம்ம பார்த்துட்டு தாங்க இருப்போம் நண்பர்களே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி எடுக்குன்றதை நான் டெய்லி நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் அதை கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக ஒரு 2 செட்டு 3 செட்டு எடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு பிக்கப் ஆயிரும். நீங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி அடிக்கிறான், என்னென்ன பேட்டர்ன் அவன் உள்ளே கொண்டு வரான், என்னென்ன கீ யூஸ் பண்ணுறான், என்னென்ன கீயை வெளியேற்றுறான், எதை ஃபாலோ பண்ணுறான், எதை வந்து ஒரே செட்டில் வெளியேற்றிடுறான், எந்த ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறான், இந்த மாதம் எப்படிலாம் இருக்கான்றத லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கரெக்டாக விளக்கம் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ சீபோர்ட் 859 பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து இந்த மாதம் ஏபிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை பார்த்துருவோம். ஏபி 86 86 உள்ளே வச்சுருக்கான். இந்த 86 வச்சு இறங்க வேண்டிய ஏபி 2 நம்பர் தான் தருவீங்க. 2 நம்பர் தாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் தரமாக எடுத்து சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபி 86 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 49. ஓகேங்களா? அடுத்து ஏபோர்டுக்கு உண்டான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா என்னன்னா 8 இல்லைன்னா 9 இதாங்க. அதாவது ஏபி 86 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் 86 வச்சு இறங்க வேண்டியது 4, 9. அப்படி இல்லைன்னா 8, 9 இதுதாங்க கணிப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர்னா அது இதுதான். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 49 அல்லது 89 ஏபி கெஸ்ஸிங். ஓகேங்களா? அடுத்து பிசியை பொறுத்தளவு 6, 1 உள்ளே கொண்டு வந்திருக்க ஒரு நம்பர் 6, 1. ஓகேங்களா? கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6, 1 வச்சு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 37. அது இந்த டேட்டில் வர வேண்டிய பிசி கணிப்புகள்லாம் நண்பரே, வேறு எந்த கணிப்புகளும் கிடையாது. உங்களை குழப்புற நோக்கம் கிடையாது. நீங்கள் 3 டிஜிட் கெஸ்ஸிங் பார்க்குறீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 59. பிசி 61 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 37, இல்லை என்றால் 59. இதுதாங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஏசி தான் பார்க்குறோம். ஏசி 81. ஏசி 81 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 81. ஏசி 81 ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், வாய்ப்பு இருக்க வேண்டிய இந்த மாதம் வாய்ப்பு இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 10. ஓகேங்களா? 10. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 96. ஏசியோட கணிப்புகள் இது 10. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 96. இதுதாங்க. அதாவது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 7/3/2024 50/50 லாட்டரி ரிசல்ட்லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் கணிப்புகள் தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள், லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள், சேஃபாக அப்ளை பண்ணுங்கள், குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங்லே ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் 3 டிஜிட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. அதாவது ஏபிசி 861 இதை வச்சு வரக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இது 86 வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர்னா 9 தாங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 86ன்னு உள்ளே வந்துட்டாலே 9க்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. 9 ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒரு நம்பர்னா 9. அடுத்து ஒரு செட் ஆஃப் ஒரு நம்பர்னா 1ங்க. 9 இந்த அதிகப்படியான ஒரு 80% வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது 80% வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது ஆல்போர்ட் 80%, 9 80% வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 4. 914. இதுதாங்க ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல்போர்ட் கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா 914. அதாவது 861லேருந்து இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு நம்பர்னா 914. இதுதாங்க. இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி ஆல்போர்டு விளாட்றவங்க கரெக்டாக ஆல்போர்டு விளாடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். 2 நம்பர் தான் நான் சொல்கிறது. ஒன்று பவர், ஒன்று இந்த மந்த் வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதை மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், அடுத்து இறங்க வாய்ப்புள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு இறங்க வேண்டிய என்னோட 2 நம்பரை நான் சொல்லிடுவேன். உங்களோட ஒரு கெஸ்ஸிங்கை ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நம்பர்னா அதாவது 015. இதுதாங்க ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய வாய்ப்புள்ள ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். இந்த மந்த்து எதிர்பார்க்க வேண்டிய ஃபாலோவிங் நம்பரில் இந்த நம்பர் ஒரு நம்பருங்க. அதாவது இன்னைக்கு தான் நான் ஃபாலோவிங் நம்பர் செட்டை எடுத்திருக்கேன். அதனால் பார்த்து வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. 015 இது ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு செட்டுனா, அதாவது கன்ஃபார்மிங் செட்டில் ஒரு 70% வாய்ப்பு உள்ள ஒரு நம்பர் தாங்க இது. இதை அசால்ட்டாக எடுத்துக்கிற வேணாம், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
வாங்க அதையுமே பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 015 இதை பார்த்தீங்க, இது ஒரு பாக்ஸு. இப்போ அடுத்த பாக்ஸ் என்னன்னா, இப்போ அடுத்த ஒரு பாக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான தரமான ஒரு 9 நம்பர் தாங்க. 946. இது ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு நம்பர் தான் நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் 2 நம்பர் நான் சொல்லிட்டேன் ஹைலைட்டாக வர வேண்டிய இந்த மாதம் வாய்ப்புள்ள ஒரு நம்பர். அப்புறம் 3 டிஜிட் பாக்ஸில் வர வேண்டிய பவர் ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு மார்க்குடு நம்பர்னால் இதுதான் 946. இதுதான் நண்பர்களே என்னோட கெஸிங்க. நான் சொல்லிட்டேன், உங்களது கெஸிங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எனி டவுட், எனி கொஸ்டின், எனி கேள்வினா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங்க நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? உங்களோட கெஸ்ஸிங்க நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களை, நன்றி. மீண்டும் நாளை மதியம் ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். நம்மளது கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ப்ரே பண்ணியிருக்கோமா, கரெக்டாக கெஸ்ஸிங் உள்ளே இறங்கியிருக்கா அப்படின்றத மறக்காமல் நாளைக்கு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.